ஹலோ மக்களே, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரைஸ் மட்டும் இல்லை, பிரியாணி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா வந்து சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போதும். ஸோ கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 வந்து பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. அந்த கலர் வந்து நல்லா மாறி வரணும். மாறி வரும்போது தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த வந்து பார்த்து மூடி போட்டோ இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு எண்ணெய் நீங்கள் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் வந்து இதில் பச்சை மிளகா காஞ்ச மிளகாவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து நிலனுக்கு கொடுக்கறதுனால நான் யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி மிளகா வந்து நான் ஆட் பண்ண மாட்டேன். அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சிம்மில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அடியில் வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதாவது நம்ம எப்போ வந்து கம்மியான ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி டைமில். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த ஆயிலே போதுன்றதுனால நான் இதிலேயே வச்சு நான் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நான் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டேன். ஸோ போய் ஓரளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. அடுத்து வந்து தேவையான சால்ட்டு வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தேவையான மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் என்னென்ன மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு நம்ம சீரகப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பெப்பர் வந்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். நம்ம ஈவன் வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பெப்பர் பொடி கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கனாலுமே மஷ்ரூம் கறிக்கு வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு நான் தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக, அதாவது ஒரு ஸ்பூன் போதும். ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 500 கிராம் வந்து மஷ்ரூம் பண்ணுறதுக்கானது தான். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து 1000 கிராம்ஸ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இது அப்படியே வந்து இதோட நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டபுள் த டைம் வந்து ஆக்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கலர் எல்லாமே மாறிடுச்சு. பச்சை வாசமும் நல்லா போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நான் கொஞ்சம் வந்து கரம் மசாலா பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழுத்த தக்காளியாக பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தக்காளியும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து நான் மஷ்ரூம் வந்து பிரியாணி தான் பண்ணுவேன். அது என்னமோ தெரியல, அதை சாப்பிட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சு போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் வந்து ப்ளைன் பிரியாணி பண்ணிவிட்டு அதுக்கு இந்த மாதிரி ஒரு மஷ்ரூம் கறி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு அந்த தக்காளி எல்லாம் வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகி இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இந்த டைமில் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை வந்து நீங்கள் அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை. ஏன்னா மஷ்ரூம் நம்ம ஆட் பண்ணாலே அதுலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் வாட்டர் கிட்ட நமக்கு வரும். ஸோ நம்மளும் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஓவர் வாட்டரி ஆகிடும். அதனால் நான் வந்து வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து மஷ்ரூமை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நானும் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு நான் யூஸ்வலாக வந்து இது நாங்கள் இந்தியாவில் இருக்கும்போது பண்ணுவோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து 1 பாட் ரைஸாக வச்சுறதுனால இது நான் அப்படியே போட்டுறது. ஸோ இது பிரியாணியில் போட்டால் என்ன ஆகுது அப்படின்னா இதில் தண்ணி நம்ம வைக்கிற தண்ணி போக இதிலிருந்தும் தண்ணி நமக்கு வர்றதுனால ஸோ பிரியாணியோட அந்த அந்த ட்ரையான பிரியாணியோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து ஸ்பாயில் பண்ணிடும். நம்ம என்ன தான் தண்ணி கரெக்டாக வச்சாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வந்து அந்த மஷ்ரூம் வந்துட்டு அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நமக்கு அந்த ப்ராப்பரான அந்த இது வந்து பிரியாணியில் வராது. ஸோ அதனால தான் நான் இந்த முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். என்னமோ தெரியல, எனக்கு மஷ்ரூம் போட்ட பிரியாணி வாசமே பிடிக்காமல் போயிடுச்சு. ரெகுலராக பண்ணி சாப்பிட்டதுனாலே என்னன்னு தெரியல. ஸோ அதனால் இன்றைக்கி இது இப்படி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம விடலை. ஆனால் பாருங்கள் ஆல்ரெடி வந்து தண்ணி நமக்கு வந்து அதுலேருந்து எவ்வளோ வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் மூடி போட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி ஃபார்முக்கு வந்துடும். ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நீங்கள் கொத்தமல்லியை நல்லா சின்ன சின்னமாக நறுக்கி
மேலே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு பிடிக்கும்னா, உங்களுக்கு காரமாக பிடிக்கும்னா இன்னும் கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு பவுடரை வந்துட்டு மேலே வந்துட்டு போட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் வந்து நிலனுக்கு கொடுக்க போகிறதுனால நான் வந்து இதுக்கு மேலே பெப்பர் நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து இதுவே அவனுக்கு காரமாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா சூப்பரான வந்து மஷ்ரூம் கறி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.